சர்வம் முருகா அர்ப்பணம் பர்ணாசல் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் தினமும் வீடியோ உங்களால பார்க்க முடியும். நம்ம ஒவ்வொரு ராசியா வரிசைக்கு அதோட பொது குணங்களை பார்த்துட்டு வரோம். அதில் எனக்கு நம்ம ரிஷப ராசியை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ரிஷப ராசி ராசி மண்டலத்தை காலபுருஷன் உருவமாக கொண்டு சரிங்களா. அதாவது ராசி மண்டலத்தை ஒரு உருவமா ஒரு மனுஷ உருவமா கொண்டா மேச ராசி வந்து தலையை குறிக்குங்கிறது நம்ம போனதே பார்த்தோம். இந்த ரிஷபராசி வந்து முகத்தை குறிக்கக்கூடியது சரிங்களா. சகல கலைகளுக்கும் அழகுகளுக்கும் அதிபதியான சுக்கிரன் தான் இந்த ராசியோட அதிபதியா வராது. இந்த ராசிக்காரர்களுக்கு முகலுக்கு முக்கியத்துவம் அளிப்பாங்க. எப்பவுமே அவங்களை அலங்கரிச்சு கொண்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க. சுக்கிரன் உங்களுக்கு வசீகர தோற்றத்தையும் கொடுக்கும். இந்த ரிஷபராசியில பிறக்கவங்க வந்து அழகான உடலமைப்பு கொண்டவங்க. புத்தக வாசிப்பு இவங்களுக்கு பிடித்தமான ஒன்று. ரிஷபராசியில பிறந்தவங்களை எதிர்த்து போராடுவது என்பது கடினம். உங்களுக்கு எதிர்ப்பவர்கள் தான் தோற்று போவார். எதிரிக்கு எப்போதுமே சவாலாக இருப்பவர்கள் வந்து இந்த ரிஷபராசிக்காரர். ஆனாலும் இவர் வந்து இயல்பிலே சாதுவான குணமா இருப்பாங்க. இந்த பசுவை போன்ற சாதுவான குணமா கொண்டவராக இருப்பாங்க. மற்றவர்களுக்கு உதாரண புருஷராக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. உங்களின் செயல்பாடுகள் மற்றவருக்கு சிறந்த ஒரு வழிகாட்டுதலும் தரும். பொது காரியங்களிலும் உங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும். அதுபோல எந்த ஒரு பொது விஷயத்திலும் வந்தாலும் போகணும் என்று இல்லாமல் எல்லா வேலைகளையும் முன்னின்று செய்யக்கூடியவங்களா இருக்கும். எந்த விஷயத்திலும் தனக்கென காரியம் சாதிக்க நினைக்காது, தங்களுக்கு பிடிக்காது. சரி, தனக்காக எந்த காரியத்தையும் சாதிக்க இவங்க விரும்ப மாட்டாங்க. உடனிருப்போடு சேர்ந்து முன்னேறுவது முன்னேற்றம் என்பது தங்களின் சித்தாந்தமாக இருக்கும். இப்பவும் நம்ம மட்டும் முன்னேறாம நம்ம சுத்தி இருக்கவங்க முன்னேறணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் கொண்டவங்களா ரிஷபராசி இருப்பாங்க. ராசிக்கு 2ஆம் இடமான வாக்கு ஸ்தானத்தில் புதன் வருகிறார். ஆகவே எதையும் சூட்சமமாக புரிவதில் சாமர்த்தியம் நிறைந்தவங்க சரிங்களா. ஒரு சூட்சமான விஷயத்தை கூட புரிய வைப்பதில் வந்து உங்களுக்கு எப்பவுமே சாமர்த்தியம் அதிகமாக இருக்கும். உங்கள் எண்ணத்தை முகத்திலே எதிரில் இருக்கவங்களுக்கு புரிய வச்சிருவாங்க சரிங்களா. இவங்க முகத்தை பார்த்தாலே இவங்க என்ன மைண்ட்ல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க. அதே போன்று மற்றவர்களை கணிப்பதிலே இவங்க கில்லாடி. ஒருத்தரை பார்த்த உடனே கணிக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு திறமை உள்ளவங்களா இருப்பாங்க. பாலிய கால நண்பர்களுடன் உங்கள் தொழில் வாழ்விலும் கூட்டாக பயணிக்க வாய்ப்பு உண்டு. அதாவது உங்களுடைய தொழிலும் வாழ்க்கையிலும் இந்த சிறு வயதிலிருந்தே பழகக்கூடிய ஒரு நண்பராவது உங்க கூட இப்பவும் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த ரிஷபராசிகளுக்கு அதிகம். அவ்வப்போது பழைய விஷயங்களை வந்து அசைப்படுவது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கடந்த காலத்தை நினைச்சு பார்க்கக்கூடிய கேரக்டர் உள்ளவங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தில் அதிபதி சந்திரன் என்பதால் முயற்சி திருவினையாக்கம் என்றபடி முயற்சி செய்து முடித்து காட்டக்கூடியவங்க. சகோதரர்களிடம் அதிகம் அக்கறை காட்டுவாங்க. எல்லாருக்குமே வச்ச அன்னையிடம் பாசம் உண்டு. ஆனால் நீங்களும் அதையும் தாண்டி அவரிடத்தில் பெரும் பக்தி கொண்டவர்களா இருப்பாங்க. அம்மா மேல பாசத்தை தாண்டி பக்தி உள்ள கேரக்டரா இருப்பாங்க. அவருக்கு என்று ஒன்று ஏற்பட்டு விட்டால் துடிதுடித்து போயக்கூடியவங்களா இருப்பாங்க. தாய் ஸ்தானத்தை குறிக்கும் சிம்ம ராசி சூரியன் அதிபதியா இருப்பதால் உலகத்துக்கே ஒளி தரும் சூரியனை போல் உற்சாகங்கள் எல்லாரையும் நேசிப்பார்கள். அவர்களை அனுசரித்தும் செல்வாங்க. உங்களுக்கு பகைவர்கள் இருக்க மாட்டாங்க. அதற்காக நமக்கு எதிரிகளே இல்லை என்றும் நீங்கள் தான் ஒரு பெரிய இது என்றும் நம்ம வந்து புலங்காதிக்கம் என்றும் அடங்க முடியாது. காரணம் உங்கள் பகைவன் உங்களுக்குள்ளே இருக்கான் சரிங்களா. நமக்கு வந்து பகைவரே இல்லைன்னு நினைச்சு நீங்க சந்தோஷப்படுறீங்கன்னா பக்கம் உங்களுக்குள்ளே இருக்காது. ஆமா, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க தான் இது. உங்களுக்கு புரியும் மாதிரி சொன்னா உங்களோட பேச்சு செயல் அனைத்துக்குமே நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு பக்கோலி இருக்கும் சரிங்களா. எதிர்பாராம நீங்க ஒண்ணு நினைச்சு செஞ்சிருப்பீங்க. ஆனால் கடைசியில வேற மாதிரி போய் முடிஞ்சதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆக பேசும்போதும் செயல்படும் போதும் கனிவும் அதீத கவனமும் தேவை. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கடகத்துல குரு உச்சம் செல்லும் போது நீங்கள் பிறந்திருந்தால் திரைத்துறையில் சாதனை படைக்கக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க. இயற்கையான சூழ்நிலை நல்லா உறங்கக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க. உங்களின் வாழ்க்கை துணைவர் உங்களை வேகமாக இருப்பார் சரி, உங்களோட ஸ்பீடா செயல்படக்கூடியவராக இருப்பார். நிர்வாக திறமையில் அதீத திறமையுடன் திகழ்வார் அவர்கள். அதே நேரம் சில விஷயங்கள் உங்களை புரிந்து கொள்ளாம வாக்குவாதம் செய்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அவர் எதை செய்தாலும் உங்கள் நன்மைக்காக இருக்கும். சிறு வயதில் அனுபவம் இல்லாமல் சில தொழிலில் ஈடுபட்டு நஷ்டத்தை அடைந்திருப்பீர்கள். எனினும் அதன் மூலம் கிடைத்த அனுபவம் இனி உங்களுக்கு உதவியாக இருக்கும். 40 வயதுக்கு மேல்தான் எதிர்பாராத திருப்பங்கள் வந்து ரிஷபராசிக்கு ஏற்படும். ரிஷபம் என்பது நந்தீஸ்வரர் குறிக்கக்கூடியது. பிரதோஷ காலத்துல நந்தி தேவரின் 2 கொம்புகளுக்கு இடையில ஈசனை தரிசித்து வழிபடுவது விசேஷம் இவங்களுக்கு. உங்கள் வாழ்க்கையை வளம் பெறுந்த நந்தி பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்த திருவையாறு திருத்தலத்துக்கு ஒருமுறை சென்று அருள்மிகு ஐயார்பரையும் அறமலர்த்த நாயகியும் தரிசனம் செய்துவிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில சகல இன்னலும் நீங்க இனிவை யாவும் நடந்தேறும். அது போன்று தொழில பின்னடைவு, குடும்பத்தில் உள்ள பிரச்சனை, வேலையில சச்சரவுகள் என்று மனதுக்கு வருந்தம் ஏற்பட்ட அனைத்து சூழ்நிலையும் விலகும். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் கொடுக்கலாம். பிரச்சனைகளும் மெல்ல மெல்ல விளங்கும். புராணங்களில் பசு வழிபட்ட திருத்தலங்கள் குறித்து தகவல் ஏறலாம் உண்டு. அந்த தலங்களுக்கு சென்றும் தரிசித்தாலும் ரிஷபராசிக்கு பலன்கள் உண்டு.
இந்த ரிஷபராசி நம்ம இப்ப சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கு ரீப்ளை பண்றேன். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சர்வம் முருகார்ப்பணம்.